Hello, my dear students. In our today's class, we are going to learn about the pollination. Before going to define the word pollination, let me talk something about the pollination and then we'll define. The pollination, it is a wonderful event. மகரந்த சேர்க்கை மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு. In this pollination, pollen grains are transferred. Pollen grains are transferred. மகரந்த துகள் மகரந்தத்திலிருந்து கடத்தப்படுகிறது. அதுதான் நம்ம மேக்ஸிமம் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த பாலினேஷனுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. There are so many important and interesting events are there within the pollination. So we are going to study that. For the pollination, the flowers are modified. What is the need to modify the flower? What is the meaning actually present in it? It is to pollinate a pollen grain of a particular flower, there is a particular animal species is there. Many flowers are pollinated by a particular animal species. ஸோ ஒரு குறிப்பிட்ட தாவர மலரினுடைய மகரந்தத்தை கடத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட விலங்கின சிற்றினமானது பயன்படுகிறது. அதை தான் நாம ஃப்ளவர்ஸ் ஆர் மாடிஃபைன்னு சொல்லியிருக்கோம். The flowers, when it is modified, what is the meaning here? There is a co-evolution between the plants and animals. Accordingly, for the pollination, the flowers are modified. Do you understand that? So, modified for the pollination only. This pollination by animals, we should understand that. So what we conclude here, there is a co-evolution between plants and animals. Plants and animals, between those two extremities in the world, there is a co-evolution. மலரினுடைய மகரந்தத்தாள் வட்டத்திலிருந்து மகரந்த பையிலிருந்து மகரந்த துகளானது பரப்பப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட விலங்கின சிற்றினம் பயன்படுகிறது. அதனால அந்த தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இடையே ஒரு கூட்டு பரிணாமம் அப்படிங்கிறது காணப்படும். அதுதான் நாம சொல்ற ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட். இந்த பாலினேஷன்ல நாம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். அதுல இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போலன் டிரான்ஸ்ஃபர். இந்த போலன் டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். போலன் டிரான்ஸ்ஃபர் எதை பத்தி விளக்கம் கொடுக்கிறது? மகரந்தம் மகரந்த துகளானது கடத்தப்படுதல் அப்படிங்கிறது என்ன? ஒரு தாவரத்தில் மலரானது this is the what we say, it is the பூத்தளம், டோரஸ் அப்படின்னு சொல்றோம். டோரஸ் பூத்தளத்தில் இது இது சூலகவட்டம், இந்த பகுதியானது மகரந்தத்தாள் வட்டம். இப்படி இரண்டு இனப்பெருக்க உறுப்புகள் தனித்தனியாக காணப்படுகிறது.
அப்போ இது என்ன? பிஸ்டில். இது ஆண்ட்ரீசியம் ஆர் ஸ்டேமன். சரியா? See, இனப்பெருக்க உறுப்புகள் ஒரு மலரில் இடைவெளியுடன் காணப்படுகிறது. பாருங்க, இந்த இடைவெளி இருக்கு. There is a space between the stamen and the pistil in a flower. So, what is necessary? Pollen transfer is necessary. Pollen transfer is necessary. Why? It's because of spatially arranged reproductive organs of a flower. Do you understand that? அப்போ போலன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்பட வேண்டும். There is a important thing, it is the transfer of pollen. அது எங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது? From stamen to the stigma of the flower. From stamen to the stigma of the flower. Okay, இப்போ நம்ம pollination அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம். So what is pollination? What is pollination? Transfer of pollen grain from anther to stigma of the same flower. That is very important. மகரந்த துகளானது ஆந்தரிலிருந்து, அதாவது மகரந்த பையிலிருந்து சூலக அலகின் சூலக முடியில் கடத்தப்படுகின்ற அந்த நிகழ்வு பாலினேஷன். Transfer of pollen grain from the anther to the stigma of the same flower. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, the same flower. So the flower, it must be the bisexual. இருபால் மலர்களாக இருந்தால் அங்க ரொம்ப எளிதாக என்ன நடக்கும்? பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இந்த பாலினேஷன் அப்படிங்கிறது நடந்த உடனே மகரந்த சேர்க்கை நடந்துருமா? இல்லை. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்னாவது போலன் டிரான்ஸ்ஃபர், போலன் ஜெர்மினேஷன். இது ரெண்டாவது முக்கியமான நிகழ்வு. போலன் ஜெர்மினேஷன் அப்படிங்கிறது நாம நம்மளுடைய வகுப்புல பார்த்து முடிச்சிட்டோம். We have completed the pollen germination. So I am drawing again. This is the stigma of the pistil on which the pollen grains falls with the help of the stigmatic fluid. The pollen tube germination should take place. Pollen tube germination. சூலக முடியில் இருக்கின்ற ஒரு பொருள், வேதிப்பொருளானது அந்த போலன் கிரெயின் மகரந்த துகளினுடைய வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஸோ இதை நாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். We'll see that. இந்த இரண்டாவது ஈவெண்ட் போலன் ஜெர்மினேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்குது? பாலினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். Just imagine that the transferring pollen grain should be within the flower. ஒரே ஒரு மலருக்கு இடையில் நடைபெற வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தாவரத்தில் இருக்கின்ற மகரந்த பையின் மகரந்த துகளானது சூலக முடியில் போய் விழணும். இன்னொரு தாவரத்தில் இருக்கிற, அதாவது ஒரே சிற்றினத்துக்குள்ள இது நடக்கணும், வேற சிற்றினத்துக்குள்ள இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. This transfer may takes place within the same species. This transfer and also the pollen germination. Transfer and pollen germination is
taking place within the same species. இங்க transfer அப்படிங்கிறது pollen transfer. Pollen transfer and pollen germination is possible when which is transferred onto the stigma of the same flower within the same species. Do you get my point? Within the same flower na ஒரு மலருக்குள்ளேயே அந்த கடத்தப்படுதல்ங்கிற நிகழ்வு நடக்கு. ஒரே சிற்றினம்ங்கிற அப்படிங்கும் போது இங்க ஒரு சிற்றினம் இருக்கு. ஃபார் an எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ, மேங்கோ ஃப்ளார்ல இருந்து அந்த போலன் கிரைன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது தன்னுடைய மலருக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சேம் மேங்கோ ட்ரீயோட ஃப்ளாரில் ஸ்டிக்மாவில் போய் விடலாம். அப்போ ரெண்டுமே ஒரே சிற்றினம், மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிற ஒரே சிற்றினம் தான். இண்டிகா அப்படிங்கிற சிற்றினத்தில். ஸோ வேறுபட்ட சிற்றினம், ஃபார் அன் எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் இருந்து பொட்டேட்டோ சொலேனம் டியூபரோசம் அப்படிங்கிற தாவரத்தினுடைய சூலக முடியில் போய் மாமரம், அதாவது மேங்கோ ட்ரீனுடைய மகரந்த துகள் விழுந்து அங்கே போய் வளருமான்னு கேட்டால் வளராது. So we have to understand within the same species there is the need of transfer of pollen grain and pollen germination takes place. It is because of the genetic makeup, ஜீன்களினுடைய அமைப்பு, அதனால தான் இது நடக்கு. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் தான் கருவுறுதலுக்கு ரொம்ப தேவையான நிகழ்வுகள். இப்போ இதுல இருந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில தாவரங்கள்ல மூடிய மலர்கள், சில தாவரங்கள்ல மூடாத மலர்கள். That means in some plants the flowers are open, in some plants the flowers are not open, but there is a pollination. How does this pollination occurs? What is the name we are giving for that pollination? அந்த மகரந்த சேர்க்கையானது எப்படி நடைபெறுகிறது, அந்த மகரந்த சேர்க்கை நிகழ்வில் ஈடுபடுற அந்த மலர்களுக்கும் அந்த முறைக்கும் நாம என்ன பெயர் வழங்குறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். Now we'll see two different types of flowers and about the pollination in gymnosperm and angiosperm. In gymnosperms, the naked ovule is present. Naked ovule, and so the pollen grains are exposed directly. Which means the pollen transformation or transfer of pollen is a direct one in the case of gymnosperm because they are having a naked ovule. They are non-flowering plants. இந்த பூக்காத தாவரங்கள்ல வந்து சூழானது முதிர்ச்சியின் போது உரைகளற்று இருப்பதனால நேரடியாக வெளிப்பாடு அடையும். அந்த சமயத்தில் போலன் கிரெயின்ஸோட டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நேரடியாக நடக்கும். whereas in the angiosperms what happened, the pollen transfers on to the stigma, then only the pollen germination is possible. மகரந்த துகளானது சூலக முடியின் மேல் விழுந்தால் மட்டும்தான் அங்க மகரந்த சேர்க்கையானது நடைபெறும். ஏன்னா in angiosperms they are not naked ovule structures, they are protected within the cavity. சரியா? அங்க மறைமுகமாக அந்த கருவுறுதல் நிகழ்ச்சியானது நடைபெறும்.
ஏன்னா நேரடியா போலன் கிரைன் ஓவியூல போய் சேராது. முதல்ல எங்க போய் சேரும்? சூலக முடியில தான் போய் விடும். Here there is an indirect pollination because the pollen grains are transferred onto the stigma of the female reproductive part. Okay, on the basis of these two events we are going to discuss two different words. One is chasmogamy. Chasmogamy, which means on the maturity male and female reproductive part are exposed. அப்போ இது என்ன அர்த்தம்? முதிர்ச்சியின் போது ஒரு மலரினுடைய ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்பானது வெளிப்பாடு அடைகிறது. Just imagine hibiscus flower. Hibiscus. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. Hibiscus. ஸோ இதில் மகரந்தமும் அதாவது மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் இணைந்தே காணப்படும். மெச்சுரேஷன் போது என்னாகும்? அந்த சிகப்பு கலர்ல இருக்கிற பெட்டல்ஸ் அல்லி வட்டமானது விரியும், திறக்கும். மலர்கள் திறந்த பின்னர் இந்த சாஸ்மோகாமி அப்படிங்கிற அந்த மலர்கள்ல என்ன நடக்கும்? மகரந்த சேர்க்கையானது நடக்கும். முதிர்ச்சியின் போது மலர்கள் திறந்து அதனுடைய இனப்பெருக்க உறுப்புகளை வெளிப்பாடடைய செய்யும் போது இந்த பாலினேஷன் அப்படிங்கிறது நடைபெறும். So when the plants having a matured flower which opens its petals and then the male and female reproductive part are exposed directly and then the pollination occurs. மகரந்த சேர்க்கையானது அதுக்கு அப்புறம் தான் நடைபெறும். அந்த வகையான மலர்களை chasmogamous flowers அப்படின்னு சொல்றோம். The flowers adapted for this are called chasmogamous flowers. After the pollination, if the fertilization takes place and this kind of pollination, it is called chasmogamy. Chasmogamy. அந்த மலர்களுக்கு பேரு chasmogamous. இந்த பாலினேஷன் மெத்தடுக்கு பேர் என்னது? chasmogamy. அப்போ இந்த மலர்களுக்கு பேர் தமிழ்ல திறந்த மலர்கள். இந்த மகரந்த சேர்க்கைக்கு பேரு திறந்த மலர் மகரந்த சேர்க்கை. திறந்த மலர் மகரந்த சேர்க்கை. இப்போ இன்னொரு வேர்டு என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இப்போ சாஸ்மோகாமி பார்த்துட்டோம், சரியா? இன்னொன்னு கிளைஸ்டோகாமி. கிளைஸ்டோகாமி அப்படின்னா என்ன? It is nothing but closed flowers. The male and female reproductive parts on maturation does not expose its parts for the pollination. Within the flower itself, the pollination will occur. அப்போ இந்த மலரினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? இந்த ஒரு உதாரணத்துக்கு இது பெட்டல், this is sepals. The pollen grains should be transferred from the anther and it should be pollinated onto the stigma of the female reproductive part. ஆந்தர்ல இருந்து, அதாவது மகரந்த பையிலிருந்து மகரந்த துகளானது சூலக முடியை போய் சேரணும். இங்க பெட்டல்ஸ் ஓபன் ஆகல, திறக்கவில்லை, மலர்கள் திறக்கவில்லை. அதை தான் நாம closed flowers அப்படின்னு சொல்றோம். But pollination occurs within that closed flowers.
This kind of pollination, it is called cleistogamy. The flowers adapted for this cleistogamy are called cleistogamous flowers. So என்ன சொல்றோம், on maturation the male and female reproductive parts are not exposed, but pollination occurs within the flower. Within the flower. This is called cleistogamy. Okay, but what we have to understand that on the basis of the transfer of pollen grain from anther to the stigma, the transfer of pollen grain onto the stigma, we are classifying the pollination into two different categories. On the basis of transfer of pollen grain onto the stigma of the pistil, we are classifying the pollination into two different categories. One is self-pollination, another one is cross-pollination. So this self-pollination, அதாவது மகரந்த துகளானது சூலக முடியை அடைகின்ற அந்த விதத்தின் அடிப்படையில் நாம் என்ன பண்றோம், மகரந்த சேர்க்கையை இரண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று தன் மகரந்த சேர்க்கை, இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை. So on the basis of transfer of pollen grain onto the stigma of the same flower, we are classifying the pollination into self-pollination and cross-pollination. So what is self-pollination? Transfer of pollen grain in the flower from the anther to the stigma of the pistil in the same flower. That is called self-pollination. Okay? Whereas the cross-pollination, transfer of pollen grain in a flower of the anther or from the anther onto the stigma of other flower, another one flower, that is called cross-pollination. அயல் மகரந்த சேர்க்கை, தன் மகரந்த சேர்க்கை. சரியா? So we will talk about the self-pollination. So we are seeing that categories in the pollination on the basis of transfer of pollen to the stigma, pollination classified. So it is self-pollination and cross-pollination. Now what we are going to start, it is the self-pollination. The self-pollination it is defined by various botanists as transfer of pollen from
anther to the stigma of the same flower, that is called what? Self-pollination. According to various botanists, we have to understand the definition of self-pollination as we have seen earlier. But the plants which are adapted for this self-pollination have various mechanisms for the self-pollination to occur. So, we'll discuss that adaptations are the mechanisms of self-pollinating flowers. They are, number 1, cleistogamy. Number 2, homogamy. Number 3, dichogamy. நண்பர்களே, செல்ஃப் பாலினேஷன், தன்மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது எதை அடிப்படையில் நாம படிக்கிறோம் அப்படின்னா, மகரந்த துகளானது சூலக முடியை அடைகின்ற அந்த நிகழ்வை வச்சு நாம படிக்கிறோம். நிறைய தாவரவியலாளர்கள் இந்த சுய கலப்பு, ஆட்டோகாமி அல்லது தன்மகரந்த சேர்க்கை இதை எப்படி வரையறை செய்யறாங்க? டிரான்ஸ்பர் ஆஃப் pollen grain from anther to the stigma of the same flower. ஒரு மலருக்குள்ளேயே ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கு. அந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பு, அதாவது மகரந்த பையிலிருந்து மகரந்த துகளானது அந்த சேம் ஃப்ளவர்ல, அதே சேம் மலர்ல வந்து இருக்கின்ற பிஸ்டில், பெண் மகரந்த பெண் இனப்பெருக்க உறுப்பு, அதாவது சூலக அலகினுடைய சூலக முடியில் விழுகிறது. அதைத்தான் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தன்மகரந்த சேர்க்கை இல்ல செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது நடைபெறதுக்கு அந்த தாவரங்களினுடைய மலர்களில் இருக்கின்ற தக அமைப்புகளும் இயங்கு முறைகளும் 3 வகைகளாக இங்க படிக்கிறோம். ஒன்னு என்னன்னா கிளெஸ்டோகாமி, ஹோமோகாமி இரண்டாவது, மூன்றாவது டைகோகாமி. தமிழ்ல வந்து மூடிய மலர்களில் நடைபெறுகின்ற தன்மகரந்த சேர்க்கை. சரியா? ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடையும் போது நடைபெறுகின்ற தன்மகரந்த சேர்க்கை ஹோமோகாமி. வெவ்வேறு காலங்களில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளானது, அதாவது மகரந்த பையும் சூலக அலகும் முதிர்ச்சி அடையும் போது நடைபெறுகின்ற தன்மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற 3 வகைகளாக இதை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நாம இந்த கிளெஸ்டோகாமி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். We have seen that already about the cleistogamy. We are starting the cleistogamy now, in which the essential organs, both andrecium and gynoecium, மகரந்தமும் சூலகமும், essential organs are not exposed because flowers are not open. So flowers not open, thereby the essential organs are not exposed. This is called closed flowers. ஸோ அந்த மூடிய மலர்களில் நடைபெறுகின்ற தன்மகரந்த சேர்க்கை அதை தான் பார்க்க போறோம். மிக முக்கியமான இனப்பெருக்க உறுப்புகள்னு நாம சொல்ற அந்த மகரந்தங்களும் சூலக வட்டமும் மலர்கள் திறக்காததினால்
வெளிப்பாடு அடையவில்லை. Okay, this is the reason that the pollination occurs within the flower, in which the pollination occurs within the flower. இந்த காரணத்தினால மகரந்த சேர்க்கையானது மூடிய மலர்களுக்கு உள்ளாகவே நடைபெறுகின்றது. ஸோ இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். காமிலினா, வயோலா, கேதிராந்தஸ். ஓகே, ஸோ நமக்கு இரண்டு எக்ஸாம்பிள் போதும், ரெண்டு எக்ஸாம்பிள் போதும் அப்படின்னா நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா காமலினாவை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். Camelina is a very good example for this cleistogamy condition of self-pollination. How? You see, this is a flower. This is the aerial part. It has the leaves. It's a very broader leaf. In this plant, on its angle, the flowers are there. In this region, are you seeing a closed flower or open flower? This flower, it is chasmogamous flower. Then where we are seeing that the cleistogamy in Camelina, this is a flower. The closed flowers are formed from the subterranean branches of rhizome. மட்டநிலத்தண்டு அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மட்டநிலத்தண்டினுடைய சிறு சிறு உறுப்புகளாக மாறுவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூடிய மலர்கள். அப்போ மட்டநிலத்தண்டு எங்க இருக்கும்? below the soil. So we have to understand that in the Camelina there are two types of flowers. One is the above soil level, another one is below the soil level. Above the soil level, the flowers are open flowers. But below the soil, the flowers are formed from the rhizome, branches of the rhizome. It is closed flower. How does it occur? This is the soil. Just imagine. In which the flowers are formed, but it doesn't open. This is what? Cleistogamous flower. The cleistogamous flowers are formed below the soil. So இந்த காமலினா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ல இரண்டு வகைகள்ல மலர்கள் காணப்படுகிறது. தரை மேல் மலர், தரை கீழ் மலர். தரைக்கு மேல இருக்கிற மலர் வந்து முதிர்ச்சியின் போது திறந்து ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை வெளிக்காட்டுகிறது. அப்போ அங்க வந்து திறந்த மலர் அப்படிங்கிற ஒரு மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஆனால் தரைக்கு கீழ் இருக்கின்ற மலர்கள்ல மட்டநிலத்தண்டிலிருந்து பெறப்படுகின்ற அந்த மலர்கள் முதிர்ச்சியின் போது மலர்கள் திறக்கப்படுவதில்லை. சோ அந்த மகரந்த சேர்க்கையானது மலர்களுக்கு உள்ளாகவே நடைபெறும். இதுதான் அந்த மலர்களினுடைய அமைப்பு. மட்டநிலத்தண்டு, that is the subterranean branch of the rhizome, from which only this cleistogamous flowers are formed, and within the flower itself the pollination occurs. So
So now we will continue the self-pollination because we have to complete 2 more titles in the self-pollination. So the next title to the Gleistogamous flowers, it is homogamy. Homogamy, it is nothing but the maturation of the stamen and the stigma of a flower taking place at the same time. Maturation of stamen and stigma at the same time. It is called what? At the same time, it is called the homogamy. It favors the self-pollination because when the flowers are mature at the same time, this is a right time for the transfer of pollen grain from the anther to the stigma of the pistil at the same time within the flower. It is possible. So homogamous is a very suitable example for the self-pollination. இந்த ஒத்த முதிர்ச்சி அப்படிங்கிறது என்ன? ஒரே சமயத்தில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தமும் சூலகமுடியும் முதிர்ச்சி அடைகிறது. இதுதான் அந்த தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது. நம்ம கிட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், it is Mirabilis jalpa. Mirabilis jalpa is an example for the homogamy of self-pollination. We have one more title. It is incomplete dichogamy. Incomplete dichogamy, which means what? The same like a homogamy, but their maturation is taking place at different times. So maturation of stamen and the stigma of a flower at the different timings is nothing but the incomplete dichogamous flowers. Actually what we are seeing, the maturation of stamen in a month, in a day. After 1 week of time, the maturation of stigma may take place. This time when the transfer of pollen grain occurs, this may not be a suitable time for the pollen germination and the fertilization. Then how does the flowers of the incomplete dichogamy plant is undergoing the self-pollinating processes? It is maturation of stamen and stigma of a flower when overlap it favors self-pollination. So the முதிர்ச்சி அப்படிங்கிறது எப்போ நடைபெறணும்? மகரந்த பையும் மகரந்த துகளும் வெளிப்படுகின்ற அதே சமயத்தில் சூலக முடியானது முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்பதான் செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். பட் இந்த இன்கம்ப்ளீட் முழுமையற்ற இரு கால முதிர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல நாம பார்க்கிறோம். அந்த மலர்கள்ல வந்து மகரந்தமும் சூலக முடியும் தனித்தனியான இருவேறு காலங்களில் முதிர்ச்சி அடைகின்றது. எப்போ அங்க வந்து செல்ஃப் பாலினேஷன் தன்மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும்? ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மாவோட முதிர்ச்சி ஒன்றோடொன்று எப்போ மேற்பொருந்தி வருகிறதோ அப்போ இந்த செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது நடைபெறும்.
So when the maturation of stamen and the stigma of a flower when overlaps, the self-pollination favors or it occurs in the incomplete dichogamous flowers. Okay, right. In our next class, we will continue the cross-pollination.